சாய்ராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் வாழ்க்கையில் நீ நடக்கும் முட்பாதை நம்பிக்கை துரோகம் நிறைந்த முட்பாதையில் நீ நடக்கும் நேரத்தில் அந்த முட்கள் பாதையிலிருந்து உன் கால்களை மலர் பாதையில் அழைத்து செல்லும் நேரம் வரை என்னுடைய கரங்கள் உன்னை தாங்கி பிடித்து கொண்டே இருக்கும். யாருமே நமக்கு துணையாக இல்லையே, யாருமே நம்மை கவனிக்கவே இல்லையே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன். அனைத்தையும் உனக்காகவே யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை யாருமே இல்லை எனக்காக, யாருமே எனக்கு தோள் கொடுக்க இல்லை என்று நீ வருந்துவது உனக்கே அழகாக இருக்கிறதா? உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று. மனம் வருந்தாதே. உன் தடைக்கற்கள் எல்லாம் உன்னுடைய படிக்கற்களாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன் பாவக்கணக்கு எல்லாம் தீர்த்து விட்டது. நீ புண்ணியம் அதிகமாக செய்திருப்பதால் தான் இப்பொழுது இந்த பதிவை உன்னால் கேட்க நேரிடுகிறது. இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகிறது என்றாலே உன்னுடைய பாவங்களெல்லாம் தீர்ந்து உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். தலை நிமிர்ந்து உன் வாழ்க்கையில் வாழப் போகிறாய். பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போவதை நீயே கண்ணார காணத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் இதுதான். நீ நினைத்த மாற்றங்கள் துவங்கும் நேரமும் இதுதான். நீ செய்த பாவங்களெல்லாம் மறைந்து புண்ணியங்கள் சேரும் நேரமும் இதுதான். உன் வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் உருவாகும் நேரமும் இதுதான். எப்பொழுதுமே நல்லவராகவே இரு. மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய். நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும்படி நான் செய்வேன். உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய நம்பிக்கைதான். நீ நம்பிக்கையாக செய்யும் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக ஜெயிக்க வைக்க நான் போராடிக்கொண்டே இருப்பேன். ஒன்றை உன்னால் மாற்ற முடியவில்லை என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. நீ எதிர்பார்த்த சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் நிச்சயமாக வரும். எனவே எதற்கும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே, வேதனைப்படாதே. மற்றவர்களுக்கு பாவம் செய்ய நினைக்காதே, பாவியாகியே விடாதே. மனதில் பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ போராடும் நேரத்தில் தடுக்கி விழும் சமயம் வந்தாலும் கூட என் கரங்கள் உன்னை தூக்கிவிடும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான அத்தனை வழிகளையும் என் வழி உனக்கு நிச்சயமாக காட்டும். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. தொடர் தோல்விகளாலும் தொடர் ஏமாற்றங்களாலும் இதை நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் நடைபெற்றால் நீ அதை நம்பிதானே ஆக வேண்டும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இது நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது உனக்கு புரியும் உன் சாயப்பா சொன்னது உண்மைதான் என்று உனக்கு அப்பொழுது புரியும். அப்பொழுது நீ நம்பிதானே ஆக வேண்டும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். எனவே வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளையிலிருந்து உன்னுடைய புதிய வாழ்க்கை துவக்கம் என்று மாற்றி சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமே அல்லது என்பதல்ல. வெற்றி நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வரும் என்பதற்கான அர்த்தம்தான் தோற்று போவது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அந்த கடிகாரம் என்ன செய்வது என்பதை சற்று கவனமாக யோசித்துப்பார். ஓடிக்கொண்டே இரு.
உன் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் வென்றே காட்டிவிடலாம். மற்றவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் மற்றவர்களிடம் இருக்கும் நிறைகளை காணவே முடியாது. அதே போலத்தான் உன்னை குறைகளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்று நீ புலம்புவதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. உன்னுடைய குறைகளை பார்க்க தெரிந்தவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் நிறைகளை பார்க்க தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகலாம். நீ மற்றவர்களுடைய குறைகளை விட அவர்களுக்கு என்ன நல்ல குணம் இருக்கிறது என்பது பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன்னை குறை காண்பதை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் குருவிடம் வந்து சொன்னான். ஏன், உன்மேல் ஏன் உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று? என்னதான் உனக்கு பிரச்சனை என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அந்த குரு. என்னிடம் நிறைய குறைகள் இருக்கிறது. மற்றவர்கள் என்னை விட திறமைசாலியாக எனக்கு தெரிகிறார்கள் என்று சொன்ன இளைஞனின் பிரச்சனை குறித்து இளைஞன் சொல்லாமலேயே குருவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்லத் துவங்கினார் குரு. ஒரு வேட்டைக்காரன் நாய் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த நாய்க்கு அபூர்வ சக்தி ஒன்று இருந்தது. அதனால் தண்ணீர் மீது நடக்க இயலும். நாய் தண்ணீர் மீது நடக்க அந்த அதிசயம் அந்த நாய் செய்து கொண்டு வந்தது. வேட்டையாடிய பறவைகள் ஆற்றின் மீதோ குளத்தின் மீதோ விழுந்துவிட்டால் அந்த நாய் தண்ணீரில் நடந்து சென்று அந்த பறவைகளை எடுத்து வரும். அந்த நாயை குறித்து அவனுக்கு ரொம்பவே பெருமை. அந்த வேட்டைக்காரனுக்கு நாயின் சக்தியை தன் நண்பனுக்கு காட்ட வேண்டும் அவன் ரொம்பவே விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டான். காட்டுக்குள் ஒரு ஏரியில் வாத்துகள், நாரைகள் ரொம்பவே நிறைந்து இருந்தது. அவற்றை குறிப்பார்த்து சுட்டான் அந்த வேட்டைக்காரன். சில வாத்துகள் விழுந்தன. உடனே அவனது நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துக்களை கவ்வி எடுத்து கொண்டு வந்தது. இதை பார்த்து நண்பன் எதுவுமே சொல்லவில்லை. மீண்டும் சில வாத்துகளை சுட்டான். மீண்டும் நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துகளை எடுத்து வந்தது. அப்போதும் நண்பன் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை. இவ்வளவு விசேஷ சக்தியை கொண்ட நாயை பார்த்து ஆச்சரியமடைந்த நண்பனிடமே கேட்டுவிட்டான். என்னுடைய நாயை கவனித்தாயா? ஏதாவது வித்தியாசம் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டான் அந்த வேட்டைக்காரன். அதற்கு அந்த நண்பன், ஆமா, உன் நாய் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதற்கு தண்ணீரில் நீந்த தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். இந்த கதையை குரு சொன்னதும் நம்மிடம் இருக்கும் திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது தவறு அப்படின்னு வந்தவனுக்கு புரிந்தது அனைத்துமே. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையையும் கூறினார். குறைகளை விட குணங்களை பார்ப்பதுதான் மிக மிக நல்லது. மற்றவர்களிடம் என்ன குறை இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து கொண்டே இருக்காமல் மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை பார்ப்பது மிக மிக நல்லது. திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது மிக மிக தவறு. அதே போலத்தான் நம்மிடம் இருக்கும் நிறைகளை பார்க்காமல் நம்மிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் நம் மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதே போலத்தான் அந்த வேதனை மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் இருக்கும் திறமைகளை பார்த்து அதை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டிக்கொண்டே இல்லாமல் இருப்பது மிக மிக உத்தமம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் அதை தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு தீர்வு கிடைத்துவிடப் போகிறதா என்ன? உன் மனபாரம் சற்று குறையும், அவ்வளவுதான் ஆகப் போகிறது. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் நீ அடையும் துன்பத்தை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் சந்தோஷப்படுவார்கள். மற்றும் ஒரு சிலர் நீ உண்மையாக வேதனைப்படுவதை பார்த்து அவர்களும் வேதனைப்படுவார்கள்.
ஆனால் வேறு சிலரோ நீ இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே முடிந்தவரை உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை விட்டுவிடு. உனக்குத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால், உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட, நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில், தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக, தகப்பனாக இருந்து, அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட, உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு, என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது
எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுகப் பற்றிக்கொள், அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால், நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால், பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன். என் தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது. என் குழந்தையே, யாரிடமும் பகைமை கொள்ளாதே. யார் மனதையும் புண்படுத்தாதே. மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை, உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு. அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல் உன் எண்ணம் போல் உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். அடிப்படையில் கர்மா என்றால் செயல் என்றுதான் அர்த்தம்.
செயல் என்பது 4 விதமாக நடக்கிறது. நாம் உடலால் செய்யப்படும் செயல், மனதினால் செய்யப்படும் செயல், உணர்வால் செய்யப்படும் செயல், சக்தியால் செய்யப்படும் செயல் என்று 4 இருக்கிறது. உன் தீர்மானத்திற்காக காத்திருக்காமல் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டேதானே இருக்கிறது என் பிள்ளையே. குழந்தையே, உன்னுடைய பேச்சு முதல் செயல் என எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எதிர்வினை அல்லது கர்மாவும் உண்டு என்பதை புரிந்து கொள். எதிர்வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு இந்த கதை மூலம் உனக்கு சில பதிவுகளை புரிய வைக்கப் போகிறேன் உன் சாயிநாதர். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் அந்தணர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தானாம். அப்படி ஒரு நாள் உணவளித்து கொண்டிருக்கையில் வானில் ஒரு கழுகு தன் இரையான இறந்த பாம்பு ஒன்றை தன் கால்களில் பற்றி கொண்டு கடந்து சென்றதாம். பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது. எவருமே அதை கவனிக்கவே இல்லை. அரசன் அந்த உணவை ஒரு அந்தணருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்தே போனார். அரசன் மிகவும் வருத்தமடைந்தானாம். கர்மாக்களுக்கான வினைகளை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு குழப்பமாகிவிட்டது. யாருக்கு இந்த கர்ம வினையை கொடுப்பது? கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு அதன் இரையை தூக்கி கொண்டு சென்றது. அது அதன் தவறு அல்ல. இறந்து போன பாம்பின் விஷம் அதன் வாயிலிருந்து வழிந்தது. பாம்பின் குற்றமும் இல்லை. இது அரசனும் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. விஷம் கொண்ட உணவை அந்தணருக்கு கொடுத்தது அரசனின் தவறும் அல்ல. அனைத்துமே அறியாமல் நடந்த விஷயம். இதில் உள்ள கர்ம வினையை யாருக்கு நிர்ணயிப்பது என்ற குழப்பம் வந்துவிட்டதாம். இதை யமதர்மனிடமே கேட்கலாம் என்று தன் குழப்பத்தை கூறினாராம் சித்திரகுப்தன். இதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்குப் பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாராம். காலம் வரும் வரை பொறுமையாக இருக்கும்படி யமதர்மராஜா சித்திரகுப்தனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்று விட்டாராம். அதற்கான நாளும் வந்தது. சில அந்தணர்கள் உதவி கேட்டு அந்த அரசனை காண சென்றார்கள். அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி ஒருவரிடம் வழி கேட்டார்களாம். அவளும் சரியான பாதையை அவர்களுக்கு விளக்கிவிட்டு அவர்களிடம் ஒரு விஷயம், சற்று நில்லுங்கள் என்று கூறினானாம் அந்த பெண்மணி. சற்று எச்சரிக்கையாக இருங்கள், அந்த அரசன் அந்தணர்களை கொல்பவன் என்று கூறினாளாம். இந்த வார்த்தைகளை அவர் கூறி முடித்ததும் சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்துவிட்டது. அந்தணரை கொன்ற கர்மாவின் வினை அந்த பெண்மணிக்கே என முடிவும் செய்துவிட்டாராம். இதிலிருந்து குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது அதில் உண்மை இருக்குமானால் பழி சுமத்துபவர்க்கு அந்த கர்மாவில் 50 விழுக்காடு வந்து சேரும். பழி சொன்னதற்காக நடந்த எதையுமே உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கே கர்மவினை அனைத்தும் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது யோசித்து அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை புரிந்து கொண்டு பின் பழி சுமத்து. மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது யோசிக்க வேண்டும். பேசும் பொழுதும் சரி, நினைக்கும் பொழுதும் சரி, எச்சரிக்கையுடன் நினைக்கவும் வேண்டும், பேசவும் வேண்டும். தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா இருக்கிறது. ஒவ்வொருவரும் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் நம் வாழ்க்கை ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள் என் கண்மணியே. திடீரென ஒருவர் உயர்வதும் திடீரென்று தாழ்ந்து விடுவதும் அவரவர் செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதவாறு நடந்து கொள். வீணாக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாதே. மற்றவர்களை தவறாக எண்ணத்தோடு பார்க்காதே குழந்தையே.
நாம் கொண்டு வந்த கர்மா முடிவடையாமல் இந்த பிறவியும் நமக்கு முடியப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. கர்மாவை அனுபவிக்காமல் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தீர்க்காமல் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள் என் பிள்ளையே. உண்மையாக இரு. மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பதை விட உனக்கே நீ முதலில் உண்மையாக இரு.